நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களோடு பேசி கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த புதிய ஆண்டில் பார்த்திங்கன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்ம எல்லாம் அறிந்த வசனம். ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை இந்த வார்த்தை. ஆனால் எத்தனை பேர் இதை விசுவாசிக்குதுங்க? இந்த ஆண்டு என் இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது எந்த காலத்தில் யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது மீட்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென். ஸ்தோத்திரம். அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த 60ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முழுவதுமாக நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பல சபைகள் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து வாக்குத்தத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நமக்கும் இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்றால் என் ஆத்துமா அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி என் ஆத்துமா எங்க இருக்கு தெரியுமா? இருக்காது. எப்படி ஆத்மா டிஃபைன் பண்றது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி நம்முடைய மூச்சு காற்று. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது நாம் எடுக்கிற மூச்சு காற்று. ஹல்லேலூயா. ஆத்துமா அப்படின்னு சொல்ல போனால் சிந்தை. வேதத்தில் பல வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. சிந்தை, இருதயம், இதெல்லாம் என்னது? ஆத்துமா. மாம்சம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருடத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் ஆத்துமா, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களோடு பேசும்படிக்கு நான் எடுத்துக்கொண்ட வார்த்தைகள் வேற. ஆனால் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் வேற வார்த்தையை சொல்லும்படிக்கு சொன்னார் அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. அதிசயப்பட்டு பூரிப்பது என்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வது என்னது? சொல்லுங்க. அதிசயப்பட்டு பூரிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை படிக்கும்போது கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஹல்லேலூயா. அப்போ கடல் கடந்து ஆசீர்வாதங்கள் மற்ற வரப்போகிறது. ஹல்லேலூயா. மேபி இந்த சபையானது பல நாடுகள் என்ன பண்ணலாம்? ஸ்தாபிக்கப்படலாம். ஹல்லேலூயா. ஆமென். கடற்கரை திரளான கூட்டம் என்ன பண்ணுமா? உன் வசமாய் திரும்பும். அநேகர் இந்த ஆன்லைனை பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவன் பக்கமாக திரும்புவதற்கு இந்த சபை ஒரு கலங்கரை விளக்கமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். பிரைஸ் தி லார்ட். இது எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, வெல்தி அண்ட் ஹெல்த்தி பீப்புள். ஹல்லேலூயா. வெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமாக பணம் படைத்தவர்கள். ஆமென். உலக பிரகாரமாக ஆசீர்வாதத்திலே பெரியவர்கள் இந்த சபைக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்கிற மக்கள் நம்ம சபைக்கு வருவாங்க. நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் செழிப்பான சபையை அந்த சபையை மாற்றுவார். இதை பார்த்து நம்முடைய ஆத்துமா, இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. இந்த 20 ஆண்டுகளை கடந்த சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன தேவை தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஒரு வார்த்தை எடுத்து வாசிப்போம். நம்ம லூக்கா
1ஆம் அதிகாரம் 45 பார்க்குறோம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. யார் இந்த சபையில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ, சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அது நிறைவேறும். உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. வார்த்தைகள் சொல்லப்படும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது அது அப்படியே நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உற்சாகப்படுத்த சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயுல பார்க்குறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27, 28. யாரோ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். வேகமாக வாசிங்க. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். எல்லாரும் அறிந்த பகுதி, அடிக்கடி படித்த பகுதி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். காற்றும் கடலும் படவை ஆட்டியது, அசைத்து பார்த்தது. இயேசு எழுந்து என்ன சொல்றாரு? காற்றையும் கடலையும் அதட்டினார். மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு. அந்த மனுஷர்கள் என்ன பண்ணாங்களா? ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா, அதிசயப்பட்டு, இது எப்படி ஆயிற்று என்ன பண்ணாங்க? யோசிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த வார்த்தை சொல்லுது, அவர்கள் அக்கறையிலே போய் சேர்ந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் ஒன்றை விசுவாசிங்க. உங்கள் காரியங்களை கர்த்தர் எளிதாக மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கு மேலாக வெகு சுலபமாக ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க போகிறார். இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற நீங்கள் இந்த வருடத்தை மிக 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 எளிதாக, வேகமாக, சுலபமாக நீங்கள் ஆச்சரியப்பட்டு முடிப்பீர்கள். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் நான் பேசணும்னு ஆசைப்படலை. ஏன்னா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டே இங்கே பேசினேன், செகண்ட் டே பேசினேன், தேர்ட் டே இந்த நான் வேறு வசனம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் 10 வசனம் பேசணும் அவங்ககிட்ட. ஹல்லேலூயா. சுலபமாய் மாற்றுகிற ஆண்டவர், எளிதாக்குகிற ஆண்டவர், உங்கள் எல்லா சூழ்நிலை அறிந்த ஆண்டவர், காற்றையும் கடலையும் அதட்டி சூழ்நிலைகளை மாற்றி எல்லாவற்றையும் சுலபமாக்க போகிறார். இந்த இடத்துல ஊழியம் சுலபமாக போகுது. நெருக்கங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், ஹல்லேலூயா, புயல் காற்று வீசினாலும், காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு என்று சொல்லி நம்முடைய காரியங்களை சுலபமாக்கி வெற்றி அடைய செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பா ஒமேகாவுமானவர். இந்த வருடத்தை ஆரம்பித்து நம்ம எல்லாரும் எளிதாக, வேகமாக, அருமையாக முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் ரேத்தில் ஒன்றே மட்டும் தான் வேணும். வார்த்தை என்ன பண்ணுங்க? நிறைவேறன்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை ஆச்சரியமாக முடிய போகிறது. இந்த வருடம் ஆச்சரியமாக நடத்த போகிறார் கர்த்தர். என் வழிகளை ஒரு சுலபமாக மாற்ற போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. வேகமாக கர்த்தர் ஏவின சாட்சி சொல்லிட்டு போக ஆசைப்படுறேன் நான். ஹல்லேலூயா. நான் யார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இந்த சபையில் ஆரம்பத்திலிருந்து சொல்ல போனால் அடிக்கடி உங்களை பார்த்து கடந்து போகிற ஒரு மனுஷன் நான். எனக்கும் அருமையான சகோதரருக்கும் நெருக்கமான உறவு உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அது மாத்திரமல்ல, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக மிக ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை, வல்லமையை, விசுவாசத்தை அருமையான சகோதரர் மூலமாக அதிகமாக ருசித்து பார்த்த ஒரு மனுஷன் நான்.
ஹல்லேலூயா. இதுக்கு உங்கள் முன்னாடி ஒரு வெற்றியுள்ள மனுஷன் நிற்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் நாள் நான் இங்கேருந்து என்ன பண்ணேன், சவுதி அரேபியாவுக்கு கடந்து போனேன். ஹல்லேலூயா. கேட்க நல்லா இருக்குல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பட்ட எல்லா பாடுகளையும் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்த அருமையான சகோதரன் தான் யார், உங்கள் பாஸ்டர் ஜீவா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். என்னுடைய சரீரத்தில் டாக்டர்கள் சொன்ன ஒரு வியாதி இருப்பது அறியப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, உன் சரீரத்தில் இந்த குறிப்பிட்ட வியாதி இருக்கிறது, இது சுகமாக்கப்பட்டால்தான் நீ அயல் நாட்டுக்கு கடந்து போக முடியும், உனக்கு 1 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி முடிச்சிட்டாங்க. 1 மாதம் டைம். எனக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கிறது. எதிரி என்னிடத்தில் பேசுகிறான், உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, நீ வாழ வாய்ப்பில்லை, உன் பிள்ளைகள் உன் மனைவி தனிமையை விடப்பட போகிறாங்க, உன் வாழ்க்கையின் முடிவுக்கு வந்து விட்டாய். எனக்கு வயசு அப்போ 30 வயசு எனக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், சத்துரு என்னிடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறான். என்னை தைரியப்படுத்த பலப்படுத்த ஆட்கள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் அருமையான சகோதரன் எனக்கு தொடர்ந்து அவரோட காண்டாக்ட் உண்டு. 2004 எனக்கு அவரோட காண்டாக்ட் உண்டு. அப்போ பேசி கொண்டிருக்கும் போது என்னை தைரியப்படுத்துகிறாரு. ஸ்தோத்திரம். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், 15 வருஷம் ரட்சிக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஊழியம் செய்கிறவன், இருப்பினும் கர்த்தர் அவரை ருசிக்க நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 30 நாட்கள் டைம். வியாதி சுகமாக வேண்டும். வியாதி சுகமானால்தான் என் வாழ்க்கையின் அடுத்த முன்னேற்றத்துக்கு கடந்து போக முடியும். அல்லேலூயா. பல வார்த்தைகள் தீர்க்க சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைவேற வேண்டுமென்றால் நான் இதை கடந்து போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த 1 மாதத்தில் 14 முறை விசுவாசத்தில் என்ன பண்ணுறேன், என் பிளட்டை தர்றேன். இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளாக கடந்து போகிறது, நான் சுகமாகிறேன். அவர் தழும்புகளாலே சுகமாக என்ன பண்ணுறேன், அறிக்கையிட்டவனாக பேசினவனாக ஒவ்வொரு முறையும் என் ரத்தத்தை என்ன பண்ணுறேன், சாம்பிள் தர்றேன். எவ்ரி டைம் பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ். ஹல்லேலூயா. 20 நாட்கள் ஆயிடுச்சு, 25 ஆயிடுச்சு, 27 நாட்கள் ஆயிடுச்சு, 28 நாட்கள், 28வது நாள். ஆமென். அல்லேலூயா. 2 days தான் இருக்குது. என் வாழ்க்கை பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமா அப்படின்னு ஒரு வேதனையோடு இருக்கிறான். அப்போ சகோதரன் தொடர்ந்து என்னை பேசிட்டே இருக்காங்க, என்னை விசுவாச தைரியப்படுத்திட்டு இருக்காங்க, எனக்கு பேக்கப் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, தினம் எனக்கு கால் பண்ணி என்னைய தைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ 28th day, பிரதர் நான் உங்களை பார்க்க வர்றேன். ஹல்லேலூயா. இப்போ நானும் சகோதரன் என்னோடய வீட்டில் பாளையங்கோட்டையில் மேல் வீட்டு திருநெல்வேலியில் மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். அந்த ரூமில் நானும் சகோதரன் உள்ளே போனோம், கதவை அடைச்சோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிச்சா பயங்கரமான பிரசன்னம், பயங்கரமான அக்கினி. பிரைஸ் தி லார்ட். 2 பேரும் டங்ஸில் என்ன பண்ணுறோம், அந்நிய பாஷைகளில் பயங்கரமாக ஜெபிக்கிறோம். பயங்கரமான ஜெபம். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வாட்ச் சொல்கிறார், வியாதி நீங்கள் சுகமாக இருங்க வார்த்தை கொடுக்குறாருங்க நமக்கு ஆண்டவருங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்பாக அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்னென்னா, அவர் தழும்புகளாலே குணமானீர்கள், சுகமானீர்கள். இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருங்க பிரதர், அறிக்கை பண்ணிட்டே இருங்க. அப்போ அந்த அபிஷேகத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 பேரும் ஃபுல் ஆஃப் அனாயிண்டிங், ஃபுல் ஆஃப் பவர். அப்போ என் மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த நுகத்தை நான் முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு லிஸ்ட் 2 பேர் இருந்துட்டோம். பிரதர் போங்க சாம்பிள் கொடுங்க, ஓகே ஆகிடும். அவர் பஸ் ஏறி விருந்தருக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. நான் டைரெக்ட் என்ன பண்ணுறேன், அங்கே உள்ள ஒரு சென்டரில் என்ன பண்ணுறேன், கொடுத்து பிளட் சாம்பிள் பண்ணுறேன். அந்த குறிப்பிட்ட வியாதியை பற்றி சொன்னாலே
எல்லா வித்தியாசமும் பார்ப்பாங்க என்னைய. அப்படிப்பட்ட மோசமான வியாதி தான் சத்துரு என் மேலே வச்சு என் வாழ்க்கையை சீரழிக்க முயற்சி பண்ணான். ஆனால் அந்த வியாதிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அருமையான ஊழியக்காரமாக என்னை பலமுறை பேசியிருந்தார் என்கிட்ட. இப்போ பாருங்கள், அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு செக் பண்ண போனால் அந்த குறிப்பிட்ட வியாதி என் பிளட்டில் காண்பிக்கப்படலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரித்தது. ஹல்லேலூயா. பான் கிறிஸ்டியன் தான், இயேசுவை அறிந்து கொண்டவன் தான். ஆனால் கர்த்தர் அவரை ருசித்து பார்க்க என் இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தை தான். இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதுக்கு பள்ளங்களில் போக வேண்டியிருக்கோம், மேடுகள் நடக்க வேண்டியிருக்கோம். ஹல்லேலூயா. காற்று வீசும், புயல் அடிக்கும், ஆனால் வார்த்தை மட்டும் அழிந்து போகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை விசுவாசி கொண்டே இருங்க. நீங்கள் கர்த்தர் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக, ஏன் ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயமானது அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. உங்கள் வழிகள் சுலபமாக போகிறது. விசுவாசிக்கிற உங்களுக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திட்ட தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திட்ட தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன், என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே.
துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. சொல்லி பாருங்க அப்படியே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பு தருபவரே. நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீரப்பா இந்த சபையிலே விளம்பின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தர் சொன்னபடி கர்த்தாவே அப்பா, எங்கள் இருதயம் அப்பா அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை இந்த ஜனங்கள் பார்த்து மகிமைப்படுத்தி பின்பற்ற கர்த்தாவே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே. விசேஷமாக உம்முடைய வசனமானது ஈடுபட்டு போகாதபடிக்கு அது 1 10 100 அப்பா பலன் கொடுக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த முதலாம் வாரத்தில் ஆண்டவரே இந்த சபையை ஆசீர்வதித்து இது பெருகட்டும், வளரட்டும், உயரட்டும் என்று அப்பா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கிழக்கில், மேற்கே, வடக்கே, தெற்கே அப்பா ஆண்டவரே, கடற்கரைக்கு அப்பாலே ஆண்டவரே ஜனங்கள் இந்த சபையை கண்டு கொண்டு பயன்பெற, பங்கு பெற கர்த்தாவே கிருபை செய்யுங்க. உம்முடைய இரக்கம் சத்தியமானது அப்பா இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.